ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை. சீமானுடைய அப்பன் அண்ணாதுரையோ கருணாநிதியோ தொடர்ச்சியாக பரம்பரையாக பதவியில் இருந்து வந்தவன் அல்ல. அவன் பின்னால் இருப்பவன் எவனும் அரசியல் தலைவனின் வாரிசும் அல்ல. ஆடம்பரம் படோடவம் எதுவும் இல்ல. முட்டுச்சந்தில விட்டாலும் கத்துகிறார்கள், மூத்தர சந்தில விட்டாலும் கத்துகிறார்கள், மேடை இருந்தாலும் கத்துகிறார்கள், இல்லை என்றாலும் கத்துகிறார்கள். ஆனால் மக்களின் மீது அக்கறையோடு கத்துகிறார்கள். அதனால் ஈர்க்கப்பட்ட எண்ணின பிள்ளைகள் சீமான் முன்னாடி திரள்கிறார்கள். அவ என்ன பண்ணலாம்? கல்லூரிக்கு செல்கிற இளம் பெண்களுக்கு எப்படி ஒரு பேரு? புரட்சி பெண் திட்டம் 1000. எப்படி இருக்கு பாருங்க. 60 ஆண்டுகால ஆட்சி, 60 அரை நூற்றாண்டுக்கு மேலான ஆட்சி, திராவிடர்களின் ஆட்சி. 1000 ரூபாய்க்கு எங்க அம்மா கையேந்திரா, 1000 ரூபாய்க்கு என் தங்கச்சி கையேந்திரா. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்ல வருது, வளர்ச்சியில வருது, நவீன தமிழகத்தில் வருது, நவீன தமிழ்நாட்டை படுத்த சிற்பிகளின் செயல்பாட்டில் வருது. அப்ப இளம் பெண்ணுக்கு பேர் எப்படி வைக்கலாம்? புரட்சி பெண். இது புரட்சி பெண்ணா? 1000 ரூபாய்க்கு கையேந்தினால் அவள் வறட்சி பெண்ணா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திடுவார். இந்த திட்டம் இதுக்கு என்னது? தேர்தல் அரசியல். பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்தா ஆம்பளை பிள்ளைகளுக்கு கோச்சுக்குவாங்க. அவனுக்கு திடீர்னு ஒரு பாட்டு போடணும், பிறந்த நாளைக்கு இல்ல காதலிக்கு பிறந்த நாள் ஒரு பரிசு கொடுக்கணும், அல்ல பிடிச்ச நடிகர் அவன் நேசிக்கிற தலைவர் படம் வந்துருது, அதுக்கு படம் பார்க்கணும் காசு, நீன கோபத்துல மாத்தி போட்டுருவான். இவனுக்கு போடுறதுக்கு சீமானுக்கு போட்டுடலாம்னு நினைப்பான். அப்ப என்ன பண்ணலாம்? அவனுக்கு தமிழ் மகன் 1000. ஏன் அங்க திராவிட மகன் வரல? வெறுப்புல மாத்தி சீமானுக்கு போட்டுருவான். ஏன்னா திராவிடம் இஸ் ஈக்குவல் டு, எப்படி பகுத்து கிகுத்து வகுத்து பெயர் வச்சாலும் எந்த வழியில் பொருள் கொண்டாலும் திராவிடம் என்றால் திருடன் என்றுதான் வருது. திருட்டு திருட்டு உருட்டு, கையில் கிடைச்சதெல்லாம் சுருட்டு, மொத்தமா சேர்த்தால் திராவிடம். விடம் என்றால் என்ன? விஷம். குடித்தால் என்ன பண்ணுவாய்? செத்து போவாய். திராவிடம் தீராத கொடிய விஷம். அதுக்கு ஓட்டு போட்டால் என்ன செய்வாய்? அப்பவும் செத்துத்தான் போவாய். இதுதான் திராவிடம்.